ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி முட்டைக்கோஸில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலாக கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு பெரிய முட்டைக்கோஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த முட்டைக்கோஸ் இவ்வளோ ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் கட் பண்ணி இதில் எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கால் இதை மட்டும் எடுத்து நம்ம கேரட் துருவோம் இல்லையா, அந்த இதில் இந்த மாதிரி சின்ன இதில் துருவி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக துருவியாச்சு. கால் இதை மட்டும் பார்த்தோன்னா இது ஒரு கப்பளவு வந்திருக்குங்க. இப்போ இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா டைஜஸ்ட் ஆகும், அதுக்காக தான் அதில் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச முட்டைக்கோஸை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா அதை வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும். அப்புறம் மிளகுத்தூள் இருக்கு இல்லையா, காரம் மிளகுத்தூள் மட்டும் போதும். இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா நல்ல ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்க்கும் பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக இதில் நம்ம சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. முட்டைக்கோஸில் தண்ணி கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா இதை தண்ணி எல்லாருமே போகணுங்க, அந்தளவுக்கு நல்லா அதை வதக்கி விடுங்க. முட்டைக்கோஸை நல்லா வதக்கிட்டோன்னா எந்த வாடையுமே இருக்காது. நீங்கள் நல்லா வதக்கலை அப்படின்னா மட்டும்தான் வாடை இருக்கும், அதனால் நல்லா அதை வதக்கி விட்டுருங்க. முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு துவையல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப்பளவு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்தது வறுக்காதது எதுனாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும். ஒன்றுக்கு இது சரியாக வருங்க. இது கூட 5 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா முட்டைக்கோஸ், அதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்தளவு கெட்டி இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது, உங்களுக்கு வேகாது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை இன்னும் கொஞ்சம் கரைச்சிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுறணும். அந்த ரவை நம்ம ஊற்றின தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் செஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணுங்க. நம்ம அடுத்த தடவை எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா இன்னும் திக்காக இருக்கும். ஸோ சரியாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1/4 மணி நேரம் ஆயாச்சு பாருங்களேன். நல்லா ஊறிடுச்சு. எக்ஸஸாக இருந்த தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிருச்சு. இந்தளவு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே தொடும்போது ஒரு மாவு தொடுற ஃபீலிங் இருக்குது. அந்தளவுக்கு ரவை ஊறிடுச்சு. இனிமேல் இதை என்ன பண்ணலான்னா, இனி நம்ம கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு கொஞ்சமாக அதில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட பட்டர் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் எடுத்துக்கலாம். நெய் பட்டர் இதெல்லாம் நம்ம சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரோட. இப்போது நெய் தடவியாச்சு. இதில் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம எடுத்து வச்ச பேட்டர், நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம்.
அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்படியே நல்லா வேகட்டும். இந்த ஆவிலேயே மேலே இருக்கிறது எல்லாமே வெந்துடணும். இது வந்து ஊத்தாப்பமோ தோசை மாதிரியோ இல்லை. இதை வந்து ஒரு கிட்ஸுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு சீஸ் எல்லாம் வச்சு கொடுக்கும்பொழுது அந்த பீஸா ஃபீல், ஆனால் அந்த டேஸ்ட்டு வந்து அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இதுலேயுமே ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய முடியும். இப்போ வெந்துடட்டும், திருப்பி போட்டுட்டு வேறு என்ன ஆட் பண்ணலான்னு பார்ப்போம். நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இது வந்து இரும்பு கல் அப்படின்றதுனால உங்களுக்கு லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் ஒட்டாது. உங்களுக்கு இது வந்து நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒட்டாது. நல்லா எங்கிட்ட வெந்துருச்சுங்க, நல்லா கிறிஸ்பி ஆகிருச்சு. அந்த சைட் வேகட்டும். டொமேட்டோ கெச்சப் இருக்கும் இல்லையா, சாஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை தடவிக்கலாம். இது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நீங்கள் வீட்டில் செஞ்சதாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே நல்லது. கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது நல்லது. ஓகே, இது ஃபுல்லாக தடவியாச்சு. இது மேலே நம்ம சீஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை துருவி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்றதுனால நான் ஸ்லைஸ் இருந்தது, நான் அதை வைக்கிறேன். ப்ரெட்டுக்கெல்லாம் போல் அந்த இது இருந்தது. இப்போது ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நம்ம வச்சிட்டோம். இதுக்கு மேலே வந்து வெங்காயம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதை நம்ம வச்சுக்கலாம். மேலே வெங்காயம் அப்புறம் வந்து தக்காளி வச்சுருக்கிறேன். அப்புறம் கேப்சிகம் வச்சாச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா வெந்திருக்கும் பாருங்களேன். கீழே எல்லாமே நல்லா வெந்துருச்சு. மேலே சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகிருச்சு. நீங்கள் துருவி போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு, கிட்ஸுக்கு ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரியானது. காய்கள் சேர்த்துருக்குறோம், சீஸ் சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக வேறு ஏதாச்சும் நீங்கள் கேபேஜுக்கு பதிலாக வேறு ஏதாவது உங்கள் கிட்ஸ் எந்த காய் சாப்பிட்லையோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கவே முடியாது. நல்லா வதக்கிட்டதுனால அதில் வந்து அந்த ஸ்மெல்லே வராமல் இருக்குது. சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கட் பண்ணி நம்ம சூப்பராக அதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோ சூடாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.